ஹலோ, ஹவ் ஐ ஆல் டூயிங் டுடே? நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜலால். இங்கிலீஷ் லாங்குவேஜில் நிறைய கன்ஃபியூசிங் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது ஜோடியாக இருக்கும், பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு ஒன்று போல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதனுடைய மீனிங்கு, அதனுடைய அப்ளிகேஷன், யூசேஜு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி உள்ள ஒன் ஆஃப் தி கன்ஃபியூசிங் பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் லே அண்ட் லை அப்படிங்கிற வேர்ட்ஸ். அதை பற்றி தான் இன்றைக்குள்ள லெசனில் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சீக்ரெட்டை சொல்லிக்கிறேன். அதாவது போன எபிசோடில் ChatGPT அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி உள்ள ஒரு சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறது, இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இப்போ ஆக்சுவலாக இந்த லெசனை நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ChatGPTனுடைய உதவியை நாடி அதில் போட்டு அது கொடுக்குற ஆன்சரை வச்சு அதிலேருந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ChatGPT அப்படிங்கிறது நீங்களும் அதை யூஸ் பண்ணி உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு, அதாவது பிரியா சங்கர் அப்படிங்கிறவங்க தான் ஃபஸ்ட்டில் ChatGPTயை பற்றி எனக்கு சொன்னது. அஃப்கோர்ஸ் இப்போ எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஆரம்பத்தில் அவங்க தான் சொன்னாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஹர் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு ChatGPT அப்படின்னு சொல்லிக்கிறேன். Now let's get started with the lesson on lay and lie. இப்போ lay and lie அப்படிங்கிற கன்ஃபியூசிங் பேர் ஆஃப் வேர்ட்ஸ்களுக்கு, அதாவது ரொம்ப குழப்பமான வேர்ட்ஸ்களுக்கு உள்ள மீனிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்ப்போம். இது லேனா என்ன அர்த்தம்னா, எதையாவது கீழே வைக்க, பெரும்பாலும் கவனமாக அல்லது வேண்டுமென்றே வைக்க அப்படின்னு அர்த்தம். லைனா என்னன்னா சாய்ந்து கிடப்பது அல்லது கிடப்பது, படுத்து கிடப்பது அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டுக்கும் ஒரே மீனிங் மாதிரி இருக்குது, ஆனால் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ த வேர்ப் லே மீன்ஸ் டு புட் ஆர் பிளேஸ் சம்திங் டவுன் கேர்ஃபுல்லி ஆர் டெலிபரேட்லி இன் அ ஃப்ளாட் பொசிஷன். ஃப்ளாட் பொசிஷன்னா இப்படி சமமாக, இது தரை இருக்குது, தரைக்கு ஹரிசாண்டலாக சமமாக இருக்கிறது தான் ஃப்ளாட் பொசிஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸை பார்ப்போம். ஷால் ஐ லே த டீ ட்ரே ஆன் த டைனிங் டேபிள் அப்படின்ட்டு. டீ ட்ரே இருக்குது, டீ கொண்டு வந்த ட்ரே இருக்குது, அது டைனிங் டேபிளில் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. போடட்டுமான்ட்டு இல்லை, வைக்கட்டுமா. அதுதான் கொஞ்சம் ஜென்டலாக வைக்கிறது, கவனமாக வைக்கிறது, அதுக்கு தான் லே அப்படின்னு சொல்லலாம். அதை இப்போ இந்த செகண்ட் சென்டென்ஸை பாருங்கள். So a wonderful wooden floor has been laid in the dining room. Wooden floor, அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஃப்ளோரு, அது அழகாக இருக்கும். அதை டைனிங் டேபிளில் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சாப்பாட்டு அறையில் அற்புதமான மரத்தளம் போடப்பட்டுள்ளது அப்படின்ட்டு இருக்கு. இது பாசிவ் வாய்ஸில் இருக்குது. A wonderful wooden floor has been laid in the dining room அப்படின்ட்டு சொல்கிறேன். லேடு லேக்கு பாஸ்ட் டென்ஸு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸு ரெண்டுமே லேடுன்னு தான் பேர். அதனால் இதுக்கு ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஈடி உள்ளது, ஆனால் இதில் ஈடி இல்லை, லேடு அப்படின்ட்டு ஐடின்னு வந்திருக்கு. ஸோ இருந்தாலுமே இது பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸும் ஒன்று போல் இருக்குது, அந்த ஈடி சவுண்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் இதுக்கு ரெகுலர் வேர்பு அப்படின்ட்டு பேர். இட் மஸ்ட் ஹவ் அன் ஆப்ஜெக்ட்னா ஒரு பொருள் இருக்கணும், ஒரு பொருளை குறிப்பிட்டு சொல்லணும். இப்போ ஷால் ஐ லே த டீ ட்ரே அப்படிங்கிறது ஒரு பொருள், அதை பற்றி தான் சொல்கிறோம். ஷால் ஐ லே த டீ ட்ரே ஆன் த டைனிங் டேபிள் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன். ஸோ இது அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் லேடுன்னு இருக்கு, ஈடி உள்ளதில்லை. ரெகுலராக இருந்தாலும் அப்படித்தான் இருக்குது. அதனால் a wonderful wooden plate has been laid in the dining room அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக a wonderful wooden floor has been laid LAYED in the dining room அப்படின்னு சொல்ல முடியாது, அது தப்பாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு லையை பற்றி பார்க்கலாம். The next word is lie. LIE லை. இதுக்கு மீனிங்கை ஏற்கனவே பார்த்துட்டோம். அது என்னென்னா சாய்ந்து இருப்பது அல்லது கிடப்பது, படுத்து கிடப்பது அப்படின்னு அர்த்தம். Lie is a verb which means to be in a flat position or put yourself in a flat position. அந்த flat positionனா ஒரு சமமாக இருக்கிறது.
ஸோ ஹரிசாண்டலாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். ஐ லவ் டு லை ஆன் த கவுச் அண்ட் ரீட். கவுச்னா சோஃபா அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் கவுச்சில் படுத்துக்கிட்டு சோஃபாவில் படுத்துக்கிட்டு படிக்கிறத விரும்புகிறேன். ஐ லவ் டு லை அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல லை அப்படிங்கிறது படுத்துக்கிட்டு அப்படின்னு அர்த்தம். இதை வந்து பாஸ்ட் டென்ஸில் எப்படி சொல்லணும்? ஷீ லே ஆன் த பெட் அண்ட் ஸ்டார்டட் டே ட்ரீமிங். ஷீ லே ஆன் த பெட். அவள் படுக்கையில் படுத்துக்கொண்டு பகல் கனவு காண ஆரம்பித்தாள்ட்டு. ஸோ இந்த லைனுடைய பாஸ்ட் டென்ஸ் வந்து லே. ஆனால் நம்ம ஏற்கனவே லே அப்படிங்கிற வேர்டை பார்த்துருக்கோம். அந்த வேர்டு வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது. அதுக்கு மீனிங் வந்து கீழே வைக்க, பெரும்பாலும் கவனமாக வைக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு ஒரு சென்டென்ஸ் கூட யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேல் ஐ லே த டீ ட்ரை ஆன் த டைனிங் டேபிள் அப்படின்ட்டு. அங்கே வைக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆனால் இங்கே ஷீ லே ஆன் த பெட்னா படுத்து கிடந்தாள் அப்படின்ட்டு பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஸோ அந்த இடத்த வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து பாஸ்ட் டென்ஸு லைக்குள்ள பாஸ்ட் டென்ஸா இல்லாட்ட லே அப்படின்ட்டு ப்ரெசன்ட் ஃபார்மில் உள்ள இந்த மீனிங்கில் உள்ளதான்ட்டு அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம சொல்லணும். அவள் படுத்து கிடந்தாள் அப்படிங்கிறதுக்கு அந்த லே வந்து பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தமாகுது. இப்போ வந்து இது அதனால் லை லேன் அப்படின்ட்டு வர்றதுனால இது வந்து இர்ரெகுலர் வேர்பு தான், ரெகுலர் வேர்பு கிடையாது. ஈடி வந்தால் தான் அது வந்து ரெகுலர் வேர்பு. ஈடி இல்லாமல் எப்படி வந்துச்சுன்னா அது வந்து இர்ரெகுலர் வேர்பு அப்படின்ட்டு பேர். ஸோ இதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் வந்து லை லே லெயின் அப்படின்ட்டு LAIN. அது வந்து இட்ஸ் நாட் வெரி காமன்லி யூஸ்ட். அதனால் அதை பற்றி பார்க்க வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆயிரும் ரொம்பையும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்னென்னா லைனுடைய ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள், அதாவது கண்டினியூவஸ் ஃபார்மில் எப்படி சொல்லணும்னா கண்டினியூவஸ் ஃபார்மில் சொல்லும்போது அந்த ஐஎன்ஜி வரும். எல்லா வேர்டுக்கும் அந்த ஐஎன்ஜி வரும். ஸோ அந்த ஐஎன்ஜி எப்படி யூஸ் பண்ணணும்? LIEINGன்னு யூஸ் பண்ணணுமா? அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. LYING அப்படின்ட்டு யூஸ் பண்ணணும். அதை பார்த்துக்கோங்க, அது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ். த டாக் வாஸ் லையிங் பை த கேட் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர் டு கம். மாஸ்டர் வர்றதுக்காண்டி டாக் வந்து கேட்லேயே படுத்து கிடந்தது அப்படின்ட்டு. ஸோ படுத்து கொண்டு இருந்தது, லையிங் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஆனால் இதுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது. அந்த மீனிங் என்னென்னா இது வந்து டு சே சம்திங் விச் இஸ் நாட் ட்ரூ. நாட் ட்ரூன்னா உண்மை இல்லை அப்படின்னு அர்த்தம், அதாவது பொய்ன்னு அர்த்தம். லைன்னா பொய்ன்னு அர்த்தம், அப்படியும் மீனிங் இருக்குது. இப்போ அது வந்து அந்த லை வந்து அவனுடைய பாஸ்ட் ஃபார்ம் வந்து லைடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் லைடு. ஈடி வர்றதுனால இது வந்து ரெகுலர் வேர்ப். அந்த லை வந்து பொய்ன்னு சொல்கிறதுக்குள்ள லை வந்து பாஸ்ட் ஃபார்மில் வரும்போது ஈடி வர்றதுனால இது வந்து ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லலாம். ஐ லை டு மை டீச்சர் அபவுட் மை ஹோம்ஒர்க். LIED வருது, LAY வரல, LIED வருது. ஸோ இது வந்து அப்போ வந்து பொய்ன்னு அர்த்தம். LIED வந்துச்சுன்னா பொய், லே அப்படின்னு வந்துச்சுன்னா படுத்து கிடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஐ லை டு மை டீச்சர் அபவுட் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தர். அந்த டேபிளில் பாருங்கள். அப்போ வந்து அந்த ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் இதுக்கெல்லாம் பார்க்கலாம். லேங்கிறது அந்த என்னது என்ன சொல்லியிருக்கோம், கீழே வைக்கிறது. கீழே வைக்கிறதுக்கு அந்த லேக்கு வந்து டு புட் சம்திங் டவுன், அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து லேடு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டென்ஸோ லேடு. ஸோ ஈடி வர மாதிரி சவுண்டு வர்றதுனால இது வந்து ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லை, டு பி இன் அ ஹரிசாண்டல் பொசிஷன், கிடப்பது, படுத்து கிடப்பது. அதுக்கு வந்து லே, அதுக்கு வந்து பாஸ்ட் டென்ஸ் வந்து லே, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்து லெயின் அப்படின்ட்டு. அந்த லெயின் இஸ் நாட் ஸோ காமன். அதுக்கப்புறம் லை அப்படின்னா பொய், டு சே சம்திங் தட் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு வந்து லைடு தான், அது வந்து ரெகுலர் வேர்பு ஏடி வர்றதுனால. ஐ ஹோப் திஸ் லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ திங்க் ஸோ அண்ட் இஃப் யூ லைக் த வே ஐ டீச் யூ, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.